ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி அவள் கர்ப்பத்துக்கு காரணம் நான் இல்லைன்னு நிரூபிக்கணுமா. அப்படி நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மேகா தானே. அப்போ அவன் மேலே கோவம் எல்லாமே என்னால் எப்படி இருக்க முடியும்? சார், அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. அவரை மீறி மேகாவால என்ன பண்ணிட முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. ஊரே என்னை பத்தி கேவலமா பேசுது செல்லம்மா. ஒயின் ஷாப்ல இருக்கிறவனுங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. அப்படி நான் என்ன தப்பு பண்ண? குடிச்சிட்டு போதையில மயங்கி கிடந்தவளை தூக்கிட்டு போய் வீட்டுல அப்படியே படுக்க வச்சேன். அதுக்கு கிடைச்ச தண்டனையா இது? செல்லம்மா, ஆனா ஒண்ணு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் மேல இப்ப சந்தேகப்படுறாங்க. ஆனா மாணிக்கம் என் மேல சந்தேகமே படல செல்லம்மா. மாணிக்கம் நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்றான். அவனுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கூட என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை. என்ன சார் சொல்றீங்க? மாணிக்கத்தை நீங்க எப்ப பாத்தீங்க? இப்பதான் செல்லம்மா. அவன் தான் என்ன வீட்டில் ஆட்டோவில் ட்ராப் பண்ணிட்டு போனான். மேகெல்லாம் ஒரு ஃப்ராடு. அவ சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்றான். செல்லம்மா, மாணிக்கம் நல்லவனா மாறிட்டான். மேகா தான் என்னைக்குமே மாறியே தொலையாது. மாணிக்கம் என்னைக்குமே மாற மாட்டாரு. அவர் அப்படி சொல்றாருன்னா அவர் மனசுல வேற ஏதாவது திட்டம் இருக்கும். அது புரியாத நீங்க அவரை நம்பாதீங்க. அட போங்க செல்லம்மா. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. மேகா நல்லவன்னு அவ மேல இறக்கப்பட்டீங்க. அவ உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு தானே பார்த்துட்டு இருக்கா. ஆனா மாணிக்கம் எனக்கு என்னமோ எவ்வளவோ தேவையில்லைன்னு தோணுது செல்லம்மா. நாம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறான். நிச்சயமா அவர் அப்படி நம்ம நல்லதுக்கு நினைக்க மாட்டார் சார். போங்க செல்லம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்க வேணா அவனை நம்பாம இருங்க. ஆனா நான் அவனை நம்புறேன், அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி செல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லை, டயர்டா இருக்கு, தூக்கமா வருது. செல்லம்மா, நான் குடிச்ச விஷயத்த யார்கிட்டையும் வீட்டில் சொல்லிடாதீங்க. குட் நைட். சித்து சார், மாணிக்கத்தை நம்பாதீங்க சார். அவர் இந்த பிரச்சனையை வாய்ப்பா பயன்படுத்தி நம்மளை பிரிக்கணும்னு ஏதாவது திட்டம் போட்டுடுவாரு. நீங்க அவரை இவ்வளோ நம்புறீங்களே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.